நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பேரனும் பிரபு அவர்களின் மகனுமான விக்ரம் பிரபு சிறை திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இது குறித்து விரிவான காணொளியுடன் இன்றைய தகவல் இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த சிறை திரைப்படம் வசூல் சாதனை செய்திருக்கின்றது. அப்படியென்றால் சுமார் 3-6 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த சிறை திரைப்படம் உலகளாவிய அளவில் 31,65,00,000 அதிகமான வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது என்று தகவல்கள் கூறுகின்றன. லாபம் 2025ஆம் ஆண்டில் வெளியான தமிழ் படங்களில் அதிக லாபம் ஈட்டிய படங்களில் ஒன்றாக சிறை உருவெடுத்திருக்கின்றது. இதன் லாபம் விகிதம் என்பது சுமார் 709% என கணக்கிடப்பட்டுள்ளது. 100% அல்லது 200% கூட லாபம் இருக்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 709% லாபம் என்றால் சாதாரண அது நிலைப்பாடல்ல என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பகுப்பாய்வு: தமிழ்நாடு 27 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்திருக்கின்றது. வெளிநாடுகளில் சுமார் 3 கோடிக்கு மேல் இந்த சிறை திரைப்படம் என்பது வசூல் சாதனையை படைத்திருக்கின்றது. வெற்றிக்கு காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், ஆரம்பத்தில் மிதமான வரவேற்பை பெற்றாலும் ரசிகர்களின் நேர்மையான விமர்சனங்கள் காரணமாக அடுத்தடுத்த வாரங்களில் வசூல் பல மடங்கு அதிகரித்தது. இந்த திரைப்படத்திற்கு குறிப்பாக காவல்துறை மற்றும் நீதிமன்றம் சார்ந்த அதன் அழுத்தமான கதைகளம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். தற்போது இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஓட்டத்தை முடித்து OTT தளத்திலும் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது என்பது கூடுதல் தகவல். விக்ரம் பிரபுவின் சிறை திரைப்படம் மக்களிடையே ஒரு சைலண்ட் பிளாக் பூஸ்டராகவே பார்க்கப்படுகின்றது. அப்படி மாறியதற்கு பல முக்கியமான காரணங்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமான காரணங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். நிஜமான போலீஸ் டிராமா: பல போலீஸ் படங்களில் காட்டப்படுவது போல மாஸ் காட்சிகள் இல்லாமல் காவல்துறையின் யதார்த்தமான சூழலை, அங்கு மனிதநேயத்தை இப்படம் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றது. உணர்ச்சிகரமான கதைகளம்: ஒரு கைதிக்கு அவனை அழைத்துச் செல்லும் போலீஸ் அதிகாரிக்கும் இடையிலான பயணத்தை சுற்றியே கதை நகர்ந்தாலும் அதன் பின்னணியில் உள்ள அழுத்தமான காதல் கதை மற்றும் நீதி வழங்கப்படுவதில் உள்ள தாமதம் ஆகிய பார்வையாளர்களை கண்கலங்க வைத்திருக்கின்றது இந்த திரைப்படத்தில் என்று கூறலாம். சிறப்பு நடிப்பு: விக்ரம் பிரபு ஒரு நேர்மையான மற்றும் நிதானமான போலீஸ் அதிகாரியாக தனது வாழ்க்கையிலேயே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் என்ற பாராட்டையும் பெற்றிருக்கின்றார். புதுமுக நடிகர் LK அக்ஷய் குமார் மற்றும் அன்சிகம் அனில் குமார் ஆகியோரின் நடிப்பு படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமாக வலு சேர்த்திருக்கின்றது என்று கூறலாம். மனிதாபிமான கருப்பொருளும்: எந்த துறையிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள் என்ற எளிய உண்மையை உறக்கச் சொன்னதுடன் சமூக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளையும் மத ரீதியான பாரபட்சங்களையும் தைரியமாக பேசிய திரைப்படம் இந்த திரைப்படம் என்று கூறலாம். நல்ல விமர்சனங்கள்: பெரிய விளம்பரங்கள் இன்றி வெளியானாலும் பார்த்தவர்கள் மற்றவர்களுக்கு பரிந்துரைத்தல் மற்றும் இப்படம் மெல்ல மெல்ல திரையரங்குகளில் கூட்டத்தை ஈர்த்தது என்றுதான் கூற வேண்டும். இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரின் நேர்த்தியான இயக்கமும் ஜஸ்டின் பிரபாகரனின் ஆன்மாவை தொடும் இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். சரி, விக்ரம் பிரபு அவர்கள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றால், தீவிர புலனாய்வு அதிகாரியாக, கிராமத்து ஆக்ஷன் ஹீரோவாக, மல்டி ஸ்டார் படங்களாக, மேலும் விளையாட்டு அடிப்படையிலான கதைகளாக, நெகட்டிவ் செட்டாக மிக மிரட்டலான ஒரு நடிப்புகளை எதிர்காலத்தில் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.